अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் ஆடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளி செய்திருக்கிற திருப்பாவையிலே 11ஆம் பாட்டு. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்னு செருச்செய்யும் குத்தம் ஒன்னெல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமகிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்கொருங்கும் பொருள் ஏலோ ரெம்பாவாய் அப்படின்ற ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுற கோபிகைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தன்மை உண்டு அப்படின்னு காட்டுறா நம்முடைய ஆச்சாரியர்கள். என்ன ஆச்சரியமான தன்மை அப்படின்னா, கண்ணனுக்கு சமமாக இருக்கிறவள். இத்தனை நாள் நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா, இவளுக்கு கண்ணன் பேரில் ஆசை, இல்லை கண்ணனுக்கு இவள் பேரில் ஆசை, இந்த மாதிரியான இந்த பரிமாற்றங்கள் பார்த்துருந்தோமே ஒழியா, இன்னைக்கு பார்க்குற கோபிகைக்கு என்ன வைசிஷ்டியம் அப்படின்னா, கண்ணனுக்கு சமானமானவள் இல்லை கண்ணனை காட்டு உயர்ந்தவள் அப்படின்னு கூட வச்சுடலாம். அப்பேற்பட்ட ஒரு கோபிகை. எப்படி சுவாமி இந்த கண்ணனுக்கு சமானமாக அவனை காட்டிலும் ஒரு கை ஒசத்தியாக நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ரீராமாயணத்தில் அதாவது சீதா பிராட்டியுடைய வைபவத்தை சொல்கிறச்சே பெருமாளோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார். சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அதாவது இக்கரைன்னா இந்த சமுத்திரத்தை தாண்டி 100 யோஜனை சமுத்திரத்தை தாண்டி அக்கறை சேர்ந்துட்டார், லங்கைக்கு சேர்ந்து அங்கே நன்னா அன்வேஷணங்கள், அதாவது நன்னா தேடி கடைசியில் சீதா பிராட்டியை பார்த்துட்டார் ஹனுமான். ஒரு சிம்சபா விருட்சத்துக்கு மேலே உட்காந்து அந்த மரத்தடியிலேயே இருந்த அந்த சீதா பிராட்டியை பார்த்தார். சீதா பிராட்டியை பார்த்த உடனே அவருக்கு அந்த காலத்தில் சீதை எப்படி இருக்கான்னு தெரியாது. பெருமாள் சொல்லியிருந்தது மட்டும் தெரியும், இந்த மாதிரி சுந்தரமாக இருப்பா அப்படி இருப்பா சொல்லி மட்டும்தான் தெரியுமே ஒழிய முன்னாடி பார்த்தது தெரியாது, பார்த்தது கிடையாது. ஆனபடியாலே இந்த சீதா பிராட்டியை எப்படி தான் நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தார். ஒரு அற்புதமான ஒரு யுக்தி பண்ணார். அதாவது கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணி மனசுக்குள்ளே பெருமாள்னா நம்ம சம்பிரதாயத்தில் ராமனுக்கு பேர். அப்போ பெருமாளை ஒரு பக்கத்தில் உட்காந்துண்டா, பிராட்டியை ஒரு பக்கத்தில் உட்காந்துண்டா, இவருக்கு அவளுக்கு பொருத்தம் உண்டா அப்படின்னு நன்னா விசாரம் பண்ணி பார்த்தாராம். அந்த பொருத்தம் உண்டா விசாரம் பண்ணி பார்த்த இடத்துல அவள் சொல்கிற திருவடி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம் சேயமசி தேக்ஷணா. துல்யசீல வயோ விருத்தா, சீல வயசு விருத்தங்கள் அப்படின்னு 3 பார்த்தாலும் துல்லியமாக இருக்கார். துல்லியம்னா அதாவது பொருத்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சமானம் பொருத்தம் அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். சமானம்னா இவனுக்கு 12 வயசு அவனுக்கு 12 வயசு அப்படின்னு அந்த வயசு சொல்லலை. இத்தனை கேட்டால் பெருமாளுக்கு 12 வயசு திருக்கல்யாணம் ஆரச்சே, ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு 6. அப்போ துல்லியம்ன்றாரு என்ன, பொருத்தமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறாள் ஒழியா சமானம்னு அந்த மாதிரி சொல்லலை. அதை சொல்கிறார் துல்யசீல வயோவிருத்தாம். இருவர்களுடைய சீலத்தை பார்த்தாலும் துல்லியமாக இருக்கிறது. இவர்கள் இருக்கிற சீலம் என்ன, பெருமாள் சரணாகத ரக்ஷகனாக இருக்கிறார், பிராட்டி புருஷகார பூத்தையாக இருக்கிறார். புருஷகார பூத்தைன்னா இந்த சரணாகதி பண்ணுற வர்றவாளுக்கு பிராட்டி அபயம் கொடுக்குறாளாம். இந்த பெருமாள் உன்னை தண்டிக்க மாட்டான், நான் பார்த்துக்கிறேன், பெருமாள் கிட்ட சிபாரிசு பண்ணி உன்னை சேர்த்து வச்சுடுறேன் அப்படின்னு சேர்த்து வைக்கிற புருஷகாரமாக இருக்கிறா. அப்போ துல்லிய சீலம் துல்லிய வயகா, வயசு 2 பேருக்கும் துல்லியமாக இருக்கிறது. என்ன வயசுனா இந்த பொருத்தம். அதாவது ஒருத்தன் ரொம்ப மூத்தவனாக இருந்து இவள் ரொம்ப
இளமையோடு இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அந்த அந்த ஏஜ் கேப் அப்படின்னாலே அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேருக்கும் வயசு துல்லியமாக இருக்கிறது. துல்லியசீல வயோ விருத்தாம், ரெண்டு பேருக்கும் இந்த விருத்தி அவள் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதாம். என்னன்னா காலில் வந்து விழுறவாளெல்லாம் ரட்சிக்கிறது, ரக்ஷணம் ரக்ஷணம் போய் போய் ரட்சிக்கிறதுன்றதுல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் உண்டு. துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணம். அபிஜனம் அப்படின்னாக்கா அந்த பிறப்பு, ரெண்டு பேருக்கும் அந்த ராஜ வம்சம் அப்படின்றது இருக்கிறதே அது துல்லியமாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் அந்த ராஜ வம்சத்தில் பிறந்திருக்கிற அந்த ஆபிஜாத்தியம் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. துல்யாபிஜன லக்ஷணம் ராகவோ ர்ஹதி வைதேகீம். இப்பேற்பட்ட சீதையை ராமன் கைப்பிடிக்கிறதுக்கு புண்ணிய, அதாவது பாக்கியம் பண்ணிருந்தான். அவனுக்கு தக்க மனைவியா இருக்கா இவோ அப்படின்னு காட்டுட்டார். ராகவோர்ஹதி வைதேகீம். ஆனால் அத்தோட நிக்கல, இந்த சீதா பிராட்டோடைய அழகை பார்த்தாளா ஹனுமான். அங்கே சொல்றார், தம் சேயம் அசிதேக்ஷணா தம் ச இயம். அவனையும் இவள் பொருத்தமாக ஏத்துண்டிருக்கா அப்படின்னு காட்டுறான். அவனையும் பொருத்தமாக ஏத்துண்டிருக்கான்னு அர்த்தம். அதாவது இவளுக்கு ஒரு அழகு அதிகமாக இருக்கிறது. என்ன அழகு அதிகமாக இருக்கிறதுனா அசிதேக்ஷணா மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள். ஆழ்வார் காட்டுறாள் அந்த பிராட்டிக்கு என்ன அழகுன்னா கண் அழகு ரொம்ப ஜாஸ்தியா. அசிதேக்ஷணா, அசிதேக்ஷணான்னா கருப்பான, அதாவது மைய போல இருக்கிற கண் அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி அந்த கருங்கண்ணி அப்படின்னு இருக்கிற அந்த கருங்கண்ணு தான் அவளுக்கு இருக்கிற அழகு. அப்போ அந்த அழகி தம் சேயமர்ஹதி, ஏதோ போனா போகிறதுன்னு ராகவனையும் அர்ஹமாக தான் ஏத்துருக்கா அப்படின்னு அந்த பிராட்டியுடைய வைபவத்தை காட்டுறா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கட்டம் அது. எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த பொருத்தமோ அதே பொருத்தம் தான் கண்ணனுக்கும் இப்போ சொல்லப்படுற கோபிகைக்கும். இந்த கோபிகைக்கு அந்த கண்ணன், அந்த கண்ணனுக்கு இந்த கோபிகை, அந்த பொருத்தம். ஆனால் இது ஏதோ அசிதேக்ஷனான்னு ஒரு படி அதிகமாக சொன்னீரே சுவாமி, இந்த கோபிகைக்கு என்ன உண்டு அப்படின்னா மேலே அவரை இந்த ஆண்டாளை காட்ட போகிறான். புத்தரவல்குல் புனமையிலே போதராய் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் சொல்கிறச்சு அவளுக்கு இருக்கிற அழகு எப்படி விஞ்சி இருக்கிறது அப்படின்னெல்லாம் காட்ட போகிறான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கோபிகையை எழுப்புறா. கண்ணனுக்கு துல்லியமாக இருக்கிறவள், கண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற ஒரு கோபிகை. அந்த கோபிகை எழுப்புற பாசுரம் தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. இவள் எப்படி இருக்கான்னா, இந்த கோபன் ஒருத்தன் இருக்கிறான், அதாவது ஆயன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த ஆயன் எப்படி இருக்கிறான், கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்னு செரு செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலன். ஒரு கோவலனை சொல்றதுக்கு இத்தனை பெரிய அடைமொழி சொல்றான். என்னதுன்னா கற்று கறவை கணங்கள். அந்த ஊரில் இருக்கிறதே, ஆய்ப்பாடியில் இருக்கிற பசுமாடலில் இருக்கிறதே, அதெல்லாம் வயசாகவே மாட்டாதான், எப்போவுமே இளமையோடே இருக்கிறதா. இளமையோட எப்படி இருக்கிறதுனா எப்போவுமே கண்ணுக்குடியே பெத்துண்டே இருக்கிறதா அந்த பசுமாடு. இதென்ன சுவாமி, ஏதோ மேஜிக் பசுவாக இருக்கிறது, இந்த மாதிரி இளமையோடையே இருக்கலாமான்னா உண்டு. இளமையோட அது வயசாக, அதாவது வருஷங்கள் ஆக ஆக அதுக்கு வயசு ஏறாது, வருஷங்கள் ஆக ஆக அது வயசு குறையுமா. அண்ணா இருக்கே, இன்னைக்கு மானுக்கு எத்தனை வயசு அப்படின்னாக்கா 4 வருஷம்னு வாழலாம். நாளைக்கு அடுத்த வருஷம் எத்தனைன்னா 3 வயசு அப்படின்னு வாழலாம். அடுத்ததுன்னா 2 வயசு அப்படின்னு வாழலாம். இந்த மாதிரி வயசு குறைஞ்சுட்டே வரும் அந்த பசுமாடுக்கு. எப்படி சுவாமி இது முடியும் அப்படின்னாக்கா, கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் பட்டு 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 வளர்ந்துருக்கிறதா இந்த பசுமாடு. எப்போவுமே இளமையோடையே இருக்கிறது, மாறவே மாறாது. எதே போலன்னா நித்தியசூரிகள் எல்லாம் இருக்கா ஸ்ரீவைகுண்டத்தில். இந்த ஆனந்த கருட விஸ்வக்சேன சங்க சக்கர இத்தியாதி எத்தனையோ நித்தியசூரிகள் எல்லாம் இருக்காள் இல்லையோ. இவாளெல்லாம் எப்படி இருக்குன்னா வயசா பஞ்சவிம்சகா, எப்போவுமே 25 வயசாகவே இருக்கிறாள். இவாளெல்லாம் மாறவே மாறாது. நம்ம ஊரில் சொல்கிற பாருங்க, இந்த பெண்களுக்கு வயசு 16 மாறாது அப்படின்டுவா. அந்த மாதிரி இந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் வயசு 25, அது மாறாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது எந்த தேகத்தை எடுத்திருந்தாலும் அந்த அந்த நித்தியசூரிகளுடைய வயசு மாறவே மாறாது. எப்போவுமே 25 பிராயமாகவே தோத்துறாளாம், எப்போவுமே அந்த இளமையோடையே இருக்கிறான். எப்படி சுவாமி முடியும்னா, பெருமாளுடைய அந்த கைங்கரத்தில் தானே இருக்கா. பெருமாள் தொட்டு தொட்டு அவர்களுடைய இளமை அப்படியே காத்து வச்சிருக்காராம். அப்பேற்பட்ட அந்த நித்தியசூரிகள் போல இருக்கிறது இந்த பசுக்கள். இந்த பசுக்கள் எல்லாம் எப்போவுமே இளமையோடையே இருக்கிறது. கற்று கறவை கணங்கள் பல. அந்த மாதிரி பசுக்கள்
கூடிண்டே இருக்கு, ஒன்றும் குறைய மாட்டேன்றது, ஒன்றும் மூப்படைய மாட்டேன்றது, ஒன்றும் குறைய மாட்டேன்றது இந்த பசுக்கள். ஆனால் புதுசாக கண்ணுக்குட்டியை பெற்று இந்த கணங்கள் அதாவது இந்த பசு கூட்டங்கள் நிறைய இன்னும் விருத்தியாகுது. அப்பேற்பட்ட இந்த ஊரில் எண்ணணும், அந்த பசு மாடை எண்ணணும் அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு விரலில் விட்டு எண்ணவே முடியாது. இத்தனைக்கும் அங்கே வீடுகளே 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வீடுக்கு ஒரே பசுனாலையும் 5 லட்சம் வந்துடும். ஆனால் ஒரு பசு இல்லை. இப்போ தான் சொன்னேனே கற்று கறவை அப்படின்னு ஒன்னொன்று இளமையோடு இருக்கிற பசுக்கள் அப்பப்போ அந்த கண்ணுகளை பெத்துண்டே இருக்கிறது. அப்போ அவ்வளோ பெருசாக ஒரு கூட்டம் இருக்கிறதே எப்படி எண்ணுறது? 1, 2, 3 விரலிட்டு எண்ண முடியாது. ஒருத்தர் சொன்னாரா, சரி ஒரு ஐடியா பண்ணலாம், இதெல்லாம் கணங்கள் அப்படின்னா கேட்டகரிஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கணங்கள் எல்லாம் பிரிக்கலாம். இதெல்லாம் வெள்ளை பசுக்கள், இதெல்லாம் கருப்பு பசுக்கள், இதெல்லாம் கோடு இருக்கிறது, இது கோடு இல்லாதது, இது உயரமாக இருக்கிறது, இது குள்ளமாக இருக்கிறது, இது பொறுத்து இருக்கிறது, இது வேற ஏதோ வர்ணத்தில் இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி பிரிச்சுடலாம். பிரிச்சாலான வெள்ளை பசுக்கள் ஒரு 10, இது ஒரு 100, கருப்பு ஒரு 1000, இந்த மாதிரி எண்ணலாமான்னா முடியாது. இன்னொருத்தர் எழுந்து சொன்னா, சுவாமி நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியான்னா, பசுக்கள் எத்தனைன்னு எண்றது வேண்டாம், கணங்கள் எத்தனைன்னு எண்ணலாம். வெள்ளை பசுக்கள் 1, கருப்பு பசுக்கள் 2, செவப்பு பசுக்கள் 3, கோடு இருக்கிறது 4, ஒத்த கோடு இருக்கிறது 5, கோடு முறிஞ்சிருக்கிறது 6 அப்படின்னு இந்த மாதிரி கணங்களை எண்ணலாமான்னா அதுவும் முடியாது. அத்தனை கணங்கள் இருக்கிறது. கற்று கறவை கணங்கள் பல. அப்படி அத்தனை பசுக்கள் இருக்கிறதே, அந்த பசுக்கள் எல்லாம் கறக்கணும் அப்படின்னா என்ன ஒரு பெரிய சேனை, சதுரங்க சேனையை விற்க முடியுமா? ஒரு அக்ஷோகிணி சேனையை வச்சுடலாமா? அத்தனை பேர் இந்த பசுக்களை கறக்கலாமான்னா அதுதான் கிடையாது. இந்த கோவலன், இந்த கோபாலகன் இருக்கானே, இந்த ஆயன் இருக்கிறானே, இவனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் கற்று கறவை கணங்கள் பல கறந்து, இவனை கறத்தால எழுந்து கையை தட்டி காலை தட்டி அப்படி போய் அந்த பசுவை கறக்க ஆரம்பிச்சா மொத்தம் பசுக்களும் இவன் ஒருத்தனா கறக்க போறான். என்ன சாமர்த்தியம் பாருங்க. எண்றதுக்கே முடியாத அளவுக்கு பசுக்கள் இருக்கிறதுன்றோம். ஆனால் அத்தனை பசுக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இவன் ஒருத்தரே போய் கறக்கிறான். கற்று கறவை கணங்கள் பல கறந்து. இவன் கறக்கிறச்சே இத்தோட நிக்கிறதா அப்படின்னா அதுதான் மேலே கேட்டுறா, செற்றார் திரளிய சென்று செரு செய்யும். அது மட்டும் இல்லை, பசுக்களை கறக்கிறது மட்டும் இல்லை, அது மேலே ஒரு காரியம் பண்றான். என்னன்னா, கிருஷ்ணத்வேஷம் யாருக்கான இருந்தால் மேலே விழுந்து சீறி பாஞ்சு அவன் மேலே விழுந்து அவன் துவம்சம் பண்ணுவானான். செற்றார் திரளிய. செற்றார்னா என்ன? அதாவது கண்ணனை துவேஷிக்கிறவா. அந்த துவேஷிக்கிறவளை பார்த்தா பிடிக்காது இந்த இந்த கோபனுக்கு. ஆனபடியால் என்ன பண்ணுவான்னா அவளெல்லாம் போய் துவம்சம் பண்ணுவான். அதான் காட்டுறா, செற்றார் திரளிய சென்று செரு செய்யும். அவன் இங்கே வரட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லலை, இருக்கிற இடத்துக்கு போய் துவம்சம் பண்ணுவான் அவெல்லாம். அது என்ன தைரியம் இருந்தால் நம்ம கண்ணனை உனக்கு பிடிக்காது இருக்கு உனக்கு, இதெல்லாம் முடியாது, கண்ணன்னா ஆசைப்படணும் அப்படின்னு அந்த நிஷ்டையோடு இருக்கிறவன். அப்போ அத்தனை பலிஷ்டமான அத்தனை நிஷ்டையோடு இருக்கிற அந்த கோபன் அதை சொல்கிறார். செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலன். அவனுக்கு எந்த தோஷமும் இல்லாதவன் அந்த கோபாலகன் இருக்கிறானே, அவர் எந்த தோஷமும் இல்லைன்னா. என்ன தோஷம் இருக்கக்கூடும்? வேற ஒன்றும் இல்லை, இந்த கர்மங்கள், அதாவது பால் கறக்கிறது அப்படின்றதுல அவனுக்கு இருக்காரு, அது அவனுடைய வர்ண தர்மம். அவன் ஒரு ஆயனா பிறந்திருக்கிறான்னா அந்த பால் கறக்கணும், பாலை போய் விற்கணும், தயிரை போய் விற்கணும், அதில் வர்ற பணம் காசுல தான் அவன் வாழணும் அப்படின்னு இருக்கிறது. அவன் அந்த வர்ண தர்மங்களில் பண்ணுறச்சே, நான் இந்த பால் கறக்கிறேன், இந்த தயிரெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறச்சே நான் இது வேற ஏதோ ஒரு பலனுக்காக பண்ணுறேன்னு சொல்லலை, பண்ணுறதே உத்தேசமாக பண்ணுறேன், கண்ணனுக்காக நான் பண்ணுறேன். அந்த பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலும் பண்ணுறதே உத்தேசமாக கண்ணனுக்காகவே பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையோ. குற்றம் ஒன்றில்லாத. குற்றம் இல்லாதன்னா வேற யாரும் ஆள் வச்சு பண்ணலை, சொல்கிறது உண்டு. வேளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறச்சே ஒருத்தனுக்கு அப்போ பார்த்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் வந்துடுத்து. அந்த ஆஃபீஸ் மீட்டிங் சாயங்காலம் 6 மணிக்கு வச்சுருக்கா. ஆனால் சாயங்காலம் 6 மணி ஆனால் அர்க்கியம் கொடுக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். அது ஒருத்தன் சொன்னானா, ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, என் பதிலாக நீ கொஞ்சம் சந்தியாவந்தனம் பண்ணுறியா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. எனக்கு பசியாருது, எனக்கு பசிக்கிறது, நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன், என் பதிலாக நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது.
இந்த சந்தியாவந்தனை நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி நமக்கெல்லாம் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் இந்த சந்தியாவந்தனம் இருக்கிற மாதிரி அந்த ஆயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, பசு மாடு கறக்கிறது, அந்த பாலை தயிராக்கிறது, தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறது, இதெல்லாம் அவளுக்கு வர்ண தர்மம். அதை மற்றவாளை வச்சு பண்ணல, தானே பண்றா. இன்னொன்று குற்றம் இல்லாதா, குற்றம் ஒன்றில்லாதா, அது பண்ற இடத்துலையும் இதை பண்ற வேற ஒரு பலனை கூடும் கேட்க மாட்டான். இதை பண்றது எதுக்காகனா கண்ணனுடைய பிரீத்திக்காக, கண்ணனுக்காகவே பண்றேன் பண்றதுனால குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. அந்த கோபாலகனுடைய பொற்கொடி போல இருக்கிறான். பொற்கொடி அப்படின்னா அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளா இருக்கிறான். அவளுக்கு அந்த கோபாலனுக்கு அந்த ஆயனுக்கு ரொம்ப தக்கவளா இருக்கிறான். இவோ பொற்கொடியே ஸ்பிருஹணியா இருக்கிறாள். ஸ்பிருஹா அப்படின்னா ஆசை. அந்த கோபாலகன் ரொம்ப ஆசை கொண்டிருக்கிறான். இந்த கோபிகை அவன் அந்த கோபிகை கோபாலகனுக்கு இவள் ரொம்ப ஸ்பிருஹணியா இருக்கிறான் அப்படின்னு காட்டுறது. குற்றம் ஒன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கச்சா அவள் ஒன்றுமே சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. உள்ளே கிடக்கிறவோ அந்த கோபிகை ஒன்றுமே பேசலை. அந்த காலத்தில் அவள் சொல்கிறா, புற்றரவல்குல் புனமயிலே போதராய். புற்றரவு புத்துக்குள்ளே போகிறச்சே இந்த பாம்பு, அரவுன்னா பாம்பு, இந்த புத்துக்குள்ளே போகுமோ இல்லையோ, அந்த புத்துக்குள்ளே போகிறச்சே எப்படி போகும் அப்படின்னாக்கா, அந்த புத்தினுடைய வாய் எத்தனை இருக்கோ அதை காட்டிலும் அதனுடைய உடம்பை கொஞ்சம் மெலிசா ஆக்கிக்கும். மெலிசா ஆக்கிண்டு உள்ளே போகும். அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த பாம்பு உள்ளே போகிறச்ச பார்த்தா தெரியும், அது பார்த்துருக்கிறவாள் தெரியும். உள்ளே போகிறச்ச உள்ளே இத்தனை பருமனாக இருக்கும் பாம்பு, வெளியில் பருமனாக இருக்கும். அந்த வாயில் மட்டும் அதாவது மெலிஞ்சிருக்கும், குறைச்சிருக்கும். அந்த இடை இருக்கிறது அது சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி புற்றரவல்குல். இந்த கோபிகையை பார்த்து இந்த ஆண்டாள் சொல்கிறா, இந்த இடை அழகு உடையவளே. இந்த இடை இருக்கிறதே அல்குல் அப்படின்னா, இந்த இடை இருக்கிறதே அந்த புத்துக்குள்ளே போகிற பாம்பு போல இடை அழகு படைச்சவளே. ஏன் சுவாமி இந்த ஸ்திரீகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி அழகை வர்ணிக்கலாமான்னா, இதுதான் கண்ணனுக்கு துல்லியம்னு அப்போவே சொன்னது. அசிதேக்ஷனான்னு அந்த ஸ்லோகத்தில் எப்படி எடுத்ததோ அந்த மாதிரி இந்த அழகையும் சொல்லி கண்ணனுக்கு ரொம்ப போக்கியமாக இருக்கிறவளே அப்படின்னு காட்டுறா. புற்றரவல்குல் புனமயிலே, மயிலை போல அந்த சோபையை உடையவளே அப்படின்னு காட்டுறா. கண்ணனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கிறவளே அப்படின்னு அர்த்தம். அவளுடைய அந்த ரூபங்கள் எல்லாம் பார்க்குறச்ச கண்ணனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கணுமா. புற்றரவல்குல் புனமயிலே போதராய். கிளம்ப மாட்டையா நீ, எத்தனை நேரம் தான் தூங்குவேன். அதுக்கு தான் கேட்குறாளா, அந்த சுற்றி எல்லாரும் இருக்கிறாள் இந்த தோழிமார்கள் எல்லாம் வந்தாச்சா, சுற்றி இருக்கிறவாளெல்லாம் வந்தாச்சா அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாடா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, ஒருத்தர் பாக்கி இல்லாமா எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்து எங்கே நிற்கிறா, எல்லாம் கிளம்பி போயாச்சா அப்படின்னா இல்லை, நின் முற்றம் புகுந்து. முற்றம்னா அந்த வீட்டில் அந்த முன்னாடி எல்லாம் இப்போ எல்லாம் சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க, கேட் திறந்தால் ரோட்ல இறங்குவோம். முற்றம்னா இந்த முன்னாடி காம்பவுண்டு வரைக்கும் ஒரு இடம் இருக்குமோ இல்லையோ, அந்த இடத்துல வந்து நிப்பாள எல்லாரும் நின்றுருக்கா. அந்த இடத்துக்கு நின் முற்றம் அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். அந்த முற்றம் எப்படி இருக்கிறதா அப்படின்னாக்கா, இந்த கண்ணனுக்கு ஒரு வேலை உண்டு. அதாவது இந்த பெண்கள் எல்லாம் இருக்காளோ, இந்த கோபிகைகள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள் எல்லாம் இந்த மணல்லாம் கொண்டு இந்த சிற்றில் விளையாடுறது அப்படின்னு காட்டுறாள் இல்லையா. அந்த அதாவது நம்ம எல்லாம் பீச்சுக்கு எல்லாம் போனால் என்ன பண்ணுவோம், கால் வச்சு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் கட்டி அது ஒரு வீடாக பண்ணி அது ஒரு கோட்டையாக வச்சு இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் உண்டு இல்லையோ. இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் அந்த மாதிரி விளையாடுமா. ஆனால் கண்ணனுக்கு இருக்கிற தீம்பு அதெல்லாம் விளையாடுறதுக்கும் அப்படியே காத்து உட்காண்டிருந்து எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் ஓடி உண்டு எட்டி உதைக்கும். அது இதுகளுக்கெல்லாம் ஒரே துன்பம் துக்கம். ஐயோ நான் எத்தனை கஷ்டப்பட்டு கட்டிருக்கேன், இந்த படுபாவை வந்து இப்படி நாசம் பண்ணுறது, இப்படி உதைக்கிறது, இதெல்லாம் கூடுமா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிற்றில் வந்து சிதையேலை அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற ஆண்டாள் அந்த பாசுரங்களில். அந்த சிற்றில் விளையாடுறது இருக்கிறதே இந்த மாதிரி விளையாடுறச்சே, அதனால் பார்த்தாளா இந்த கோபிகள் எல்லாம் இந்த கண்ணன்னு ரொம்ப தீம்பு பண்ணுறான். இவன் காணாமல் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம இந்த விளையாட்டு விளையாடணும். ஆனபடியால் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த கோபிகை வீட்டுக்கு வந்தாள் எல்லாரும். இந்த கோபிகை வீட்டுக்கு வந்து இந்த முற்றம் இருக்கிறத அந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டு கதவை அடிச்சுட்டாளாம். முதல்ல கதவை போட்டுட்டு, அப்பாடா இப்போ இந்த ஏரியா நமக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ்,
இங்கே கண்ணன் இல்லை இல்லையா, கண்ணன் இல்லை. ஆனபடியால் இப்போ அந்த விளையாடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவெல்லாம் அந்த வீடெல்லாம் கட்டுற வரைக்கும் காத்து உட்காண்டிருந்தார். நம்ம ஆள் காத்து உட்காண்டுறது, இவெல்லாம் வீடை கட்டி பின்ன திரும்பி பார்த்தா அங்கே சிரிச்சு உட்காந்துருக்கான். அவளுக்கு ஆச்சரியம், எப்படிடா உள்ள வந்தே நீ? நான் தான் கதவை அடிச்சிருக்கேன், யாரும் கதவை திறக்கல, இப்படி இருந்து உள்ள வந்தியே, எப்படி தான் வந்தே நீ? எப்படி தான் முடியும் உனக்கு அப்படின்னா அதுக்கு தான் அப்படியே சிரிச்சு உட்காந்துருக்கான். ஆமாம், என்னாலே தான் முடியும், நான் தான் நாராயணன், என்னுடைய வியாப்தி இருக்கிறதே இப்படி தான், எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் இப்படி சேவை சாதிக்கிறது தான் நான் இருக்கேன், வியாப்தியை கொண்டிருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்க அந்த தத்துவம். அதை சொல்கிறா. அந்த முற்றம் அன்னைக்கெல்லாம் அந்த கண்ணன் கிட்ட அந்த மாதிரி விளையாடணுமே, இந்த முற்றம் இருக்கிறதே அங்கே வந்தால் அதுதான் ஞாபகம் வருதுடிமா. இங்கே வந்து எல்லாரும் காத்து நிற்கிறான், கிளம்ப மாட்டியா நீ? முற்றம் புகுந்து என்ன பண்ணீங்கன்னா முகில் வண்ணன் பேர் பாட, அந்த எம்பெருமானுடைய பேரை பாடுறது, அவனுடைய கீர்த்தனம் பண்ணுறது. முகில் வண்ணன்னா அந்த முகில் அதாவது இந்த மேகங்கள் இருக்கிறது இல்லையோ அதை போல கருத்து இருக்கிற திருமேனி உடையவன் அந்த கண்ணனுடைய பெயர் பாட. என்ன பாடுறதுன்னா இப்போ சொன்னேன் அதே தான், அந்த சரித்திரத்தை சொல்கிறா. அன்றைக்கி கண்ணன் வந்து இந்த காரியமெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாளா. இந்த இடத்துல தானே அந்த கண்ணன் எட்டி உதைச்சா, இந்த இடத்துல தானே கண்ணன் மறைஞ்சு நின்று நமக்கு எல்லாம் சேவை சாச்சா அப்படின்னு எல்லாம் அவள் பேசிக்கிறா. முகில் வண்ணன் பேர் பாட இதெல்லாம் சொல்லுண்டே இருக்கச்சே அவள் பேசவே இல்லை உள்ளே இருக்கிறவோ. அதுக்கு தான் சொல்கிறா, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று கொருங்கும் பொருள். செல்வ பெண்டாட்டி, இந்த கோபிகைக்கு பேர் செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டின்னா பெண்டாட்டின்னா பெண் பிள்ளை. செல்வ பெண்டாட்டி அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறவளே, நமக்கெல்லாம் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறவளே. நம்ம ஏதோ இந்த பணம் காசெல்லாம் ஐஸ்வர்யமாக நினைக்கல, உன்னையே தான் நம்ம ஐஸ்வர்யமாக நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? கண்ணனுக்கு உன் பேரில் ரொம்ப ஆசை. கண்ணனுக்கு துல்லியமாக இருக்கிறியோ இல்லையோ, கண்ணனுக்கு சமமாக இருக்கிறியோ இல்லையோ, ஆனபடியாலே எனக்கு நீ தான் பெரிய ஐஸ்வர்யம், நமக்கெல்லாம் நீ தான் பெரிய ஐஸ்வர்யம். செல்வ பெண்டாட்டி. இன்னொன்று, உன்னை நாம் கூட்டிண்டு போனால் நமக்கெல்லாம் கண்ணனுடைய அனுகிரகம் பரம சுலபமாக கிடச்சிடும். ஆனபடியாலே செல்வ பெண்டாட்டி, செல்வ பெண்டாட்டியே, பெண் பிள்ளையே, எற்று கொருங்கும் எதனால தூங்கியிருக்கேன்? எப்படி தூங்கியிருக்கேன்? சிற்றாதே பேசாதே. நாம் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், ஒரு கையை காலை அசைக்க மாட்டேன்றியே, இப்படியா தூங்கிறது? நான் சொல்கிறதும் கேட்கறதா இல்லையா? கேட்குறா. சிற்றாதே, சிற்றுதல் அப்படின்னாக்கா கையை காலை உதக்கிறது. அந்த மாதிரியும் பண்ண மாட்டேன்றேன். அதாவது பேசிகிட்டே இருக்கச்சே குறைஞ்சபட்சம் இந்த மருங்கா தூங்கிருக்கலாம், அந்த மருங்காவும் தூங்கணும், இல்லை கையை காலை உதைக்கணும், இல்லை இரவுற அப்படின்னு ஒரு வார்த்தையான சொல்லணும். கையும் அசைக்கலை, காலை உடம்பே அசைக்கலை, இன்னொன்று ஒரு வார்த்தையை எடுத்து பேசலை. சிற்றாதே பேசாதே எற்று கொருங்கும், எதனாலே இப்படி தூங்கியிருக்கேன்? நான் இவ்வளோ கூட்டும் நீ தூங்குறியே. செல்வ பெண்டாட்டி நீ எற்று கொருங்கும் பொருள், எதனால தூங்குற சொல்ல மாட்டையா அப்படின்னு கேட்டு இந்த கோபிகை எழுப்புறா அப்படின்னு சரித்திரம். இந்த கோபிகையை அதுக்கு மேலே இவள் எழுந்து இந்த ஆண்டாள் இவளையும் எழுப்பி மேல் கொண்டு அடுத்த ஒரு கோபிகையுடைய மாளிகைக்கு போகிறா. எல்லாரும் அங்கே போய் கனைத்திளம் கத்தருமை கண்ணுக்கு இறங்கி அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை எழுப்புறா அப்படின்னு சரித்திரம். அந்த நாளைக்கு நம்ம அனுபவிக்கிற பெண் பிள்ளை இருக்க இப்போ நம்ம பார்க்கறதுக்கு நேர் எதிர்மறை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த கோபாலக்கன் இருக்கிறானே, அவன் எப்படி இருக்கிறான்னா குற்றம் ஒன்னில்லாத கோவலன் அப்படின்னு பெயர் பெற்றானோ இல்லையா? அந்த குற்றம் ஒன்னில்லாத கோவலன் எதனாலன்னா தன்னுடைய கர்மங்கள், இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே அனுஷ்டானம் பண்ணுறவன். ஆனபடியால் அவனுக்கு இருக்கிற பெருமை அப்படின்னு காட்டினாதான். நாளைக்கு பார்க்க போகிற கோபாலக்கன் இருக்கிறானே, அவனுக்கு நேர் எதிர். ஒரு வர்ணாசிரம தர்மத்தையும் பண்ண மாட்டான், ஒரே ஒரு தர்மத்தையும் அவன் அனுஷ்டிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அத்தனை பெருமை அப்படின்னு காட்டுறா சுவாமி. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் பெருமை புரியறது, அனுஷ்டானம் பண்ணாமல் என்ன பெருமை அது நாளைக்கு பார்ப்போம். திருவாடி பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயரர் அங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.